வெல்கம் டு இ-டெக்-KMG. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு மினி ஆம்ப்ளிஃபையர். நானே அசம்பிள் பண்ண மினி ஆம்ப்ளிஃபையரை பற்றியும் ஆம்ப்ளிஃபையர் அசம்பிளிங் பேசிக் விஷயங்கள் பற்றியும் நான் இந்த வீடியோ சொல்ல போகிறேன். புதுசாக அந்த நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதோட டீட்டெயில்ஸை பற்றி பார்த்துருக்கலாம். இது ஒரு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் தான். இது என்னென்ன போட்டிருக்கோம்னா சாம்கானோட யூஎஸ்பி போர்டு, இந்த சாம்கானோட யூஎஸ்பி போர்டு க்ரீன் டிஸ்பிளே போட்டது, அப்புறம் PAM8403 அந்த ஐசி கொண்டு போட்டு அந்த ஐசி போர்டை போட்டிருக்கோம். அப்புறம் ஒரு 4000 mAh பேட்ரி வித் BMSஓட போட்டிருக்கோம். அப்புறம் பின்னாடி RC ஜாக்கு, அப்புறம் சுவிட்சு, அப்புறம் இந்த சார்ஜிங் கனெக்டர் சொல்லுவாங்க அதெல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் இந்த ஆம்ப்ளிஃபையர் டீட்டெயில்ஸு ஸ்டீரியோ ஆம்ப்ளிஃபையர் தான். சரி, இப்போ இந்த பேசிக் விஷயங்களை பற்றி இப்போ பார்க்கலாம். ஒரு ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறது தான் முதல்ல நம்ம அந்த ஆம்ப்ளிஃபையர் எதுக்கு செய்கிறோம்? நிறையா பாட்டு கேட்குறது தானே. அதான் பாட்டு கேட்குறதுனா சாதாரணமாக இல்லை, நிறையா ஒரு ஹை லெவலில் பாட்டு கேட்குறது தான் நம்ம ஆம்ப்ளிஃபையர் செய்கிறோம். இந்த ஆம்ப்ளிஃபையரோட அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணும், என்னென்ன பண்ணக்கூடாதுங்கிறத பற்றி நான் இப்போ சொல்கிறேன். முதல்ல ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி அதுக்கு ஏற்ற பொருட்கள் எல்லாமே பார்த்துக்கணும். எடுத்துக்காட்டுக்கு இப்போ ஒரு கேபினெட் வைக்கிறீங்க, அதோட சைஸு நம்ம வைக்கிற காம்பனண்ட்டுக்கு பத்துமாங்கிற பார்த்துக்கணும். அப்புறம் நம்ம எந்த மாதிரி ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ண போகிறோங்கிறதையும் பார்த்துக்கணும். நம்ம என்னென்ன ஐசி போர்டு யூஸ் பண்ண போகிறோம், எந்த டைப்பு யூஎஸ்பி போர்டு யூஸ் பண்ண போகிறோம், பேட்ரி ஆம்ப்ளிஃபையரா என் கரண்ட் டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்த ஆம்ப்ளிஃபையரா, அந்த மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்து கடையில் போய் பொருள் வாங்கிட்டு தான் நம்ம ஆம்ப்ளிஃபையரை அசம்பிள் பண்ண ஆரம்பிக்கணும். அசம்பிள் பண்ணுறதையும் நிறைய மிஸ்டேக் பண்ணுறீங்க, அது என்னென்னு சொல்கிறேன். அது ஃபஸ்ட்டு விஷயம் இந்த யூஎஸ்பி போர்டு வயரத்தை நான் சொல்லுவேன். ஏன்னா கம்பெனிலேருந்து கொடுக்குறது குவாலிட்டி கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். நிறைய அந்த வயரை யூஸ் பண்ணிடுறீங்க, அதனால் பிற்காலத்தையே ஹம்மிங் பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால் நீங்கள் இந்த மாதிரி பின்னாடி ரிப்பன் வயரு ஏதாவது ஒரு வயரை வச்சு சார்ஜிங் பண்ணிடுங்க. அதேமாதிரி ஹம்மிங் பிரச்சனை வந்துச்சுன்னா இந்த யூஎஸ்பி இந்த பாடி இருக்க இந்த பாடியையும் இந்த ஆக்ஸ் பின்னோட இந்த கிரவுண்டையும் ஒன்றா இணைச்சா இந்த ஹம்மிங் பிரச்சனை நின்றோம். ஏன் நீங்கள் பவர் சப்ளை கூட இணைக்கலாம், எப்படியானே இணைச்சிக்கலாம், ஆனால் கிரவுண்டே இணைக்கணும். அப்புறம் ஹம்மிங் பிரச்சனை வராது. என்ன விஷயம், இந்த யூஎஸ்பி போர்டில் இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு கெப்பாசிட்டர் தெரியுதா? நான் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன். ஒரு சின்னதாக கெப்பாசிட்டர், அது 10 MFTயோ சம்திங் ஏதோ போட்டிருப்பாங்க. அந்த கெப்பாசிட்டர் மாற்றிருங்க. நான் யூஎஸ்பி வீடியோ ஏற்கனவே நம்ம சேனல் போட்டிருக்கோம், அந்த வீடியோ நான் இது சொல்ல மாட்டேன். அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனையும் அதுக்கான லிங்கை கொடுக்குறேன். அது அந்த கெப்பாசிட்டரை ஒரு 1000 MFT மினிமம் கொடுங்க. கேஷ் ஏபி இருந்தால் மட்டும். ஒருவே கேஷ் டி ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஹோலாக ஒரு 1000 அது 2 போட்டு 2000 MFTயாக கொடுத்துருலாம், தப்பு கிடையாது. அது மாதிரி கேஷ் டி ஆம்ப்ளிஃபையர் அசம்பிள் பண்ணும்போது ரொம்ப கவனமாக அசம்பிள் பண்ணணும். கேஷ் ஏபியை காட்டியும் கேஷ் டிக்கு பவர் சப்ளை ரொம்ப கவனமாக கொடுக்கணும். அது மாதிரி கேஷ் டியே நல்ல ஒரு ஆடியோ ரிசல்ட்டும் இருக்கும், அக்யூரஸியும் இருக்கும். அதுக்கு பவர் சப்ளை டிரான்ஸ்ஃபார்மர் மேக்ஸிமம் ரெக்கமெண்டட் கிடையாது. ஏன்னா டிரான்ஸ்ஃபார்மர் வோல்டேஜ் அதிகமாக வேரியேஷன் இருக்கும். ஒரு 5 volt மினிமம் 5 volt வேரியேஷன் இருக்கும். ஆனால் இந்த கேஷ் டி ஆம்ப்ளிஃபையர் மினிமம் மேக்ஸிமம் ஒரு 1 volt தான் வேரியேஷன் இருக்குன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அப்படி வேரியேஷன் அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அந்த ஐசி போர்டு போயிடும். இது மட்டும் எந்த ஐசி போர்டை அந்த கேஷ் டியை TPA 3W10, 3W16, PAM8610 போன்ற கேஷ் டி ஐசின்னு சொல்கிறேன். எல்லாத்துக்குமே பொருந்தும். கேஷ் ஏபினா பிரச்சனை இல்லை. நீங்கள் டிரான்ஸ்ஃபார்மர் போட்டு ஒரு ரெக்டிஃபையர்
நான் டயோடு போட்டு கெப்பாசிட்டர் போட்டு ரெக்டிஃபயர் பண்ணி டேரெக்டாக கொடுத்துருவேன். அதேமாதிரி ரெகுலேட்டர் போட்டு யூஎஸ்பி போர்டு கொடுத்துருவேன். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. போகிற விஷயம் ஒரு டிப்பு தான். என்னதுன்னா நம்ம நினைக்கிறோம் எப்படி கொடுத்தா கேஸ்டி ஐசி வந்து ஃபுல் பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கும்னு. ஆனால் அப்படி கிடையாது. நம்ம பேட்ரி கொடுத்து பண்ணுறது எஸ்எம்பிஎஸ்ஸு டிரான்ஸ்ஃபார்மர் கொடுக்கும்போது பர்ஃபார்மன்ஸ் கிடைக்கும். ஃபுல்லாக ஒரு 99.9% பர்ஃபார்மன்ஸ் கிடைக்காது. ஒரு 95-90% ஒரு பர்ஃபார்மன்ஸ் தான் கிடைக்கும். இது 99.9 அதாவது 100% பர்ஃபார்மன்ஸ் எடுக்கணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஒரு ஹெவியான பவர் சப்ளை கொடுக்கணும். அது எப்படி சொல்கிறதுனா, ஒரு அதிக கரண்ட் ஹோல்டிங் கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஒரு பவர் சப்ளை ப்ளஸ் ஒரு 10,000 MFT 15,000 MFT கெப்பாசிட்டர் போட்டது. அந்த மாதிரி ஒரு பவர் சப்ளை ஃபுல் பர்ஃபார்மன்ஸே கொடுக்கும். அதுக்கேற்ற மாதிரி ஐசி ஹீட் ஆகும். நீங்கள் நார்மலாக பேட்டரி கொடுக்கும்போது இந்த ஐசியாக ஹீட் ஆகாது. ஆனால் இந்த ஹை பர்ஃபார்மன்ஸு அது பண்ணும்போது மட்டும் பயங்கரமாக ஹீட் ஆகும். அதனால் ஹீட் சிங்க் யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. கேஸ்டி போர்டை பொறுத்த வரைக்கும் கேஸ் எப்படி டிரான்ஸ்ஃபார்மர் கொடுத்தாலே பர்ஃபார்மன்ஸ் நல்லா கிடைக்கும். அவ்வளோதான் இது எது பேசிக்ஸு. நான் ஏதாவது இது சொல்ல மறந்துருந்தேன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், அது ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.